மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க ரம்லான் நோன்பை முன்னிட்டு அமுதமங்காடியிலே தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் மூலமாக சுமார் 14 வகையான மளிகை பொருட்கள் சுமார் 735 ரூபாய் எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் அதை 585 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு வழங்குகிறோம். இதனால ஒரு பொருளை வாங்கக்கூடியவர்களுக்கு, அந்த தொகுப்பை வாங்கக்கூடியவர்களுக்கு 180 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த அமுதமங்காடியை மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் தான் திறந்து வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அண்ணா நகரிலே ஒரு அமுதமங்காடி திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற ஒரு 100 அமுதமங்காடிகளை மேம்படுத்துவதற்காக ஒரு 5 லட்சம் வீதம் 100 கடைகளை மேம்படுத்துவதற்காக சுமார் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதியிலே குளத்தூரிலே பெரியார் நகரிலே இதை விட பெரிய அளவிலே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக சுமார் 10 கோடி ரூபாயிலே பெரிய அளவில் அமுதம் இந்த பல்பொருள் அங்காடி விரைவில் கட்டப்பட்டு திறக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா இது கடந்த காலத்துல வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கோபாலபுரம் அமுத அங்காடியில டெய்லி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதே மாதிரி அண்ணா நகர்ல அதே மாதிரி தான். அதனால பொதுமக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை மாசத்துக்கு வாங்கினாங்கன்னா அவர்களுக்கு மாதம் ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது. இதனால கோபாலபுரத்தை இருக்கின்ற அமுதம் அங்காடியும் சரி, அண்ணா நகர் இருக்கின்ற அமுதம் பல்பொருள் அங்காடியும் மக்கள் நாடி வருகின்றனர், தேடி வருகின்றனர். இதே போன்று சென்னையிலே பல்வேறு இடங்களிலே இடம் இருக்கின்ற இடத்திலெல்லாம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக அந்த பல்பொருள் அங்காடி கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு குறைந்த விலையிலே எங்களுடைய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்துடைய தாரகமன்றமான சரியான தரம், சரியான விலை, அதே மாதிரி உங்களின் தேர்வு என்ற தாரக மன்றத்தின் அடிப்படையிலே இந்த பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பொருளை பெற்று பொதுமக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். இது இப்ப இங்கே பண்றா, அண்ணா நகர் பண்றா, மெட்ராஸ்ல அனைத்து அமுதங்காடி எத்தனை சென்னையில 16 அமுதங்காடி மொத்தத்தான். மற்ற 100 அங்காடி சொல்லியிருக்கல எல்லாம் ரெனோவேஷன் பண்ணிட்டு இதே மாதிரி பொருட்கள் எல்லாம் விற்கலாம்னு சொல்லி அதாவது ஏற்கனவே எங்களுடைய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஏற்கனவே எங்களுடைய கூடுதல் தலைமைச் செயலாளராக இப்ப வேற இடத்துக்கு பணி மாறுதல் செய்திருக்கிற மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்கள் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கடிதம் எழுதியிருக்கார். அமுதமங்காடி பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல இடத்தை தேர்வு செய்து கொடுங்க, நாங்கள் அங்கே அமுதமங்காடி திறப்பதற்கு வாய்ப்பாக இருக்கு. ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி இது மற்ற எல்லா சமுதாய மக்களும் தீபாவளிக்கு பொருள் வாங்குறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நாங்க இந்த பொருள் தை பொங்கலுக்கு சரி, தீபாவளிக்கு சரி, மற்ற இப்போ ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு எல்லா பண்டிகை தினங்களிலும் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில பொருட்களை இன்றைக்கு குறைந்த விலையில வழங்கி கொடுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா 780 ரூபா இதனுடைய மதிப்பு 555 ரூபாய்க்கு தர்றேன். அந்த தொகுப்பை வாங்குற செலவில் ஒரு நபருக்கு 180 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்பதை டிமாண்ட்ல சொல்லலாம். ஏன்னா அதுக்கு இன்னைக்கே சொன்னா நல்லா இருக்காது. அது சட்டத்துக்கு மீறிட்டான்னு சொல்லுவாங்க. 8ஆம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கையில நீங்க அதெல்லாம் இப்ப போட போறோம் ஒரு 6,000
இப்ப ஏற்கனவே ஒரு 6,500 பேருக்கு ரேஷன் கடை போட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 18 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்ப அட்டை வழங்கிட்டா இப்போ ஒரு 57,000 கார்டு அச்சடிக்கின்ற பணி இருக்குது. அது இல்லாம 1,67,000 கார்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதையும் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு தேர்வு செய்து அவருக்கு நல்ல குடும்ப அட்டை வாங்க. நிறைய பேர் எல்லாமே சரியான அதிகாரி சொல்ல முடியல. அது உங்களுக்கு மருத்துவம் ரீதியா இருக்கு. அதே பிரச்சனை இருக்கு ஆன்லைன்ல பார்த்து. சப்போஸ் வந்து ஒரு தாலுகா வட்டார நம்ம வட்டவள வந்து அவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுல முறையா பதில் சொல்லிட்டு யாராரு போய் தேடி கேக்குறப்ப உங்க பிரிண்டர்ல இருக்குது. இல்லாட்டி இப்ப ஒரு 1,67,000 குடும்ப அட்டை கொடுப்பதற்கான இன்னைக்கு அதுக்கும் ஆய்வு செஞ்சுட்டு தகுதியானவர் கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம். அதனால நம்ம 8ஆம் தேதி அன்னைக்கு டிமாண்ட் அப்போ நம்ம அதை சொல்றோம். ரேஷன் கடைகள்ல அதாவது ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து ரேஷன் கடைகளிலும் பயோமெட்ரிக் கம்பல்சரி ஏற்பாடு. அது குறிப்பா முன்னுரிமை இல்ல குடும்ப அட்டைதாரர்கள் பிஹெச்எஸ், அதே மாதிரி ஏஏஒய், அந்தி யோஜனா, அன்ன யோஜனா, வறுமையிலும் வறுமை அந்த குடும்ப அட்டைதாரர்கள் வாங்குகின்ற பொருள்லாம் கண்டிப்பா கைதாக பதிவுன்னு சொல்றாங்க. அது கூட சில நேரங்களில் இப்ப காலதாமதமாகுது. 2 நாளைக்கு முன்னாடி கீழ்பாக்கத்துல நானும் எங்களுடைய துறையுடைய பிரின்சிபல் கமிஷனர் மற்ற அதிகாரிலாம் போய் அந்த கடையை பார்த்தேன். அதனால சில அவங்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது உண்மைதான். அதை சரி செய்வதற்கான துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அர்பன்ல இப்ப மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியில சேல்ஸ்மேனோட ஒரு கட்டுனர் இருக்காங்க. ஒரு பொருளை ஏன்னா சேல்ஸ்மேன் பில்லும் போடணும், ஏற்றும் போடணும், அதனால பணம் வாங்கணும், இந்த 3 வேலை செய்ய வேண்டியது. ஆனா கட்டுனர் இருந்துட்டாருன்னா மற்ற அந்த வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க. ஊரக பகுதியிலும் இந்த கட்டணை நியமிக்கலாமா என்று பரிசீலித்துக் கொண்டிருக்கோம். அது மாண்புமிகு கவனத்துக்கு சென்று வருங்காலத்தில் அப்படி போட்டுன்னு வச்சுங்க கட்டுனர் கிராம பகுதியில். அதனால போட்டோம்னா பொருளை கொஞ்சம் ஈஸியா கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த கைரேகை பதிவு கொஞ்சம் காலதாமதமாகுது. ஏன்னா அவங்க இந்தியாவிலே 99% பயோமெட்ரிக்ல பொருள் வாங்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு தான். ஆனா இப்ப என்னன்னா அந்த பயோமெட்ரிக் வேலை செய்யனாலே ஐரைஸ் மூலமா கண் கருவிலி மூலமாக பொருளை கொடுப்பதற்கு அதுக்கு 200 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்து எல்லா ரேஷன் கடையிலும் ஏன்னா வேலைக்கு செய்ய போயிட்டு வரான்னு வச்சுக்கேன் கைராக அழிஞ்சு போகும். கைராக முடியும். நானே அங்க அந்த கடை பாக்குறப்ப ஒரு அம்மா 2 தடவை 3 தடவை வைக்கிறாங்க கைராக தமிழ்நாடு. அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் குழந்தை கைராக வச்சது உடனே பொருளை உடனே இது கைராக பதிவு. அதனால குடும்பத்துல அவையிலோ மற்றவர்களோ யாரா இருந்தாலும் சரி அந்த பொருளை வாங்கலாம்னு எதுக்கு இது இருக்குது. ஐரிஸ் தான் நடைமுறையில் இருக்கு எல்லாரும் சரி. அதாவது ஒரு 58 கண்டிஷன் இருக்கு. எது என்பிஹெச்எஸ் வந்து பிஹெச்எஸ் மாத்தோம்னா அதாவது முன்னுரிமை அற்ற காடுகளை முன்னுரிமை உள்ள குடும்ப ஆட்களா மாற்றுவதற்கு ஒரு 58 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதை பூர்த்தி செய்து கொடுத்தா அந்த பிஹெச்எஸ் மாற்றி கொடுக்கலாம். அதுல அந்த அந்த ரேஷன் கடையில் நாம கொடுக்க போறோம். அதாவது நீங்க சொல்ற யோசனை நல்ல யோசனை தான். துறையுடைய அதிகாரிகளோட கலந்து பேசி எங்கெங்க அப்படி அதாம பொருட்களை வாங்குறப்ப வெயில்ல வந்து வாங்குறாங்கன்னு சொல்றது வெயில் அதிகமா இருக்குது கோடை காலத்துல. அந்த நேரத்தில் ஏதாச்சும் பந்தல் போட்டு பொருளை வந்து வாங்குவதற்கு துறை நடவடிக்கை